பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினரும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. தவக்காலம் ஒரு புனித காலம், நம்மை புனிதப்படுத்தும் காலம். இது மன்னிப்பின் காலம், நம் மன மாற்றத்திற்கான காலம், நம் பாவங்களுக்கு பரிகாரம் செய்யும் காலம். பழைய பாவ மனிதனை மண்ணிலே புதைத்துவிட்டு புதிய மனிதனாக புவியில் உயிர்க்கும் புனித காலம். இக்காலத்திலே மனித நேயத்தை கட்டி எழுப்பவும் மனிதர்களுக்கு நற்செயல் புரியவும் தூண்டுகிற காலம் இப்பொற்காலம். எந்த நேரத்தில் எந்த தோற்றத்தில் ஆண்டவர் நம்மை தேடி வருவார் என்று நமக்கு தெரியாது. நிலை வாழ்வை நோக்கி எதிர்நோக்கின் திரு பயணிகள் என்பதை உணர்ந்து தியானித்து முழு மனதோடு இத்திருப்பலியிலே பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். தகுந்த உள்ளத்தோடு இந்த அற்புதமான கல்வாரி பலியிலே நாம் ஒவ்வொருவரும் இணைய நம்முடைய தகுதியின்மையை, குற்றம் குறைகளை, பாவங்களை நினைத்து மனவருந்தி நம் தெய்வத்திடம் மன்னிப்பை கேட்போம். எல்லா வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியத்தை ஏற்றுக்கொள்கிறேன்.
எல்லா வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஜெபிப்போமாக. கண்களை மூடி கரங்களை குவித்து கர்த்தர் இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய சன்னிதானத்திலே நாம் நின்று இந்த அற்புதமான திருப்பலியிலே முழுமனதோடு பங்கெடுக்கிறோம் என்ற உணர்வோடு நம் தேவைகளுக்காகவும் நம் ஒவ்வொருடைய விண்ணப்பங்களுக்காகவும் இந்த சபை மன்றாற்றோடு என்னோடு சேர்ந்து ஜெபிக்கும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். அன்பான இறைவா, எங்கள் ஒவ்வொருவரையும் என்றென்றும் மனம் திருப்பியருளும். இவ்வாறு விண்ணக நெறியை நாங்கள் கற்றுக்கொள்வதால் தவ முயற்சிகள் எங்களுக்கும் எங்கள் அனைவருக்கும் பயனளிப்பதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடம் மன்றாடுகின்றோம். லேவியர் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது, தூயோராய் இருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர். களவு செய்யாமலும் பொய் சொல்லாமலும் ஒருவரை ஒருவர் வஞ்சியாமலும் என் பெயரால் பொய்யானையிட்டு உங்கள் கடவுளின் பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்தாமலும் இருங்கள். நான் ஆண்டவர். அடுத்திருப்பவரை ஒடுக்கவோ அவருக்குரியதை கொள்ளையிடவோ வேண்டாம். வேலையாளின் கூலி விடியும் வரை உன்னிடம் இருத்தல் ஆகாது. காது கேளாதோரை சபிக்காதே, பார்வையற்றோரை இடற செய்யாதே. உன் கடவுளுக்கு அஞ்சி நட, நான் ஆண்டவர். தீர்ப்பிடுகையில் அநீதி இழைக்காதே. சிறியோர் பெரியோர் என முகம் பாராது உனக்கு அடுத்து வாழ்வோருக்கு நேர்மையுடன் நீதி வழங்கு. உன் இனத்தாருக்குள் புறங்கூறி தெரியாதே. உனக்கு அடுத்து வாழ்பவரின் குருதி பழிக்கு காரணமாகாதே, நான் ஆண்டவர். உன் சகோதரரை உன் உள்ளத்தில் பகைக்காதே. உனக்கு அடுத்தவர் பாவம் செய்யாதபடி அவரை கடிந்து கொள். பழிக்கு பழியென உன் இனத்தார் மேல் காழ்ப்பு கொள்ளாதே. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்து இருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. நான் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை திருப்பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன.
ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது இந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. என் கற்பாரையும் மீட்பருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாயிருக்கட்டும். என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாய் இருக்கட்டும். ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம், இறை வார்த்தைகள் 31 முதல் 46 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: வானதூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார்.
எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். ஒரு ஆயர் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறி ஆடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே, வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயுற்றிருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உணவளித்தோம், அல்லது தாகமுள்ளவராக கண்டு உமது தாகத்தை தணித்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம்? எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர், மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார். பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னிடமிருந்து அகன்று போங்கள். அழகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணிக்கவில்லை. நான் அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அளிக்கவில்லை. நோயுற்று இருந்தேன், சிறையில் இருந்தேன், என்னை கவனித்துக் கொள்ளவில்லை என்பார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எப்பொழுது நீ பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றியோ நோயுற்றோ சிறையிலோ இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோம் என கேட்பார்கள். அப்பொழுது அவர், மிக சிறியோராகிய இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார். இவர்கள் முடிவில்லா தண்டனை அடையவும் நேர்மையாளர்கள் நிலை வாழ்வு பெறவும் செல்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே, வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். இத்தகைய ஒரு அழைப்பை, ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்று விண்ணக வீட்டிலே நாமெல்லாம் இடம் பிடிப்போமா என்ற ஒரு மாபெரும் சிந்தனையை தான் இன்றைய நற்செய்தி வாசகம் இந்த தவக்காலத்துடைய முதல் வாரத்திலே இந்த திங்கட்கிழமை நமக்கு எடுத்து எம்புவதாக நாம் பார்க்கின்றோம். பணக்கார பெண்மணி, பக்தியான அந்த அம்மா தினந்தோறும் காலையிலே திருப்பலிக்கு வந்து பங்கெடுத்துக் கொள்வார்கள். அன்று இரவு தூங்கச் செல்கிறார்கள். இயேசு அவருடைய கனவிலே வருகிறார். அம்மா, நாளை நான் உம் வீட்டிற்கு வருகிறேன். இதை கேட்டவுடன்
அந்த பெண்மணி அவ்வளவு சந்தோஷம் அடைந்து நாளை என் வீட்டிற்கு இயேசு வருகிறார் என்ற மகிழ்ச்சியான உள்ளத்தோடு அந்த இரவு தூங்கச் செல்கிறார். விடுகிறது. 3 மணிக்கெல்லாம் எழுந்து வீடு வாசல்களை எல்லாம் சுத்தம் செய்து தூய்மைப்படுத்தி உணவுகளை எல்லாம் சமைத்து உடைகளை அணிந்து கொண்டு நல்ல முறையிலே ஏற்பாடு செய்து காத்து கொண்டிருக்கிறார்கள். 6 மணி இருக்கும். காலை 6 மணி இருக்கும். கதவு தட்டும் சத்தம். ஆவலோடு ஆசையோடு ஓடி வந்து கதவை திறக்கிறார். இயேசு வந்துவிட்டார் என்று பார்க்கிறார். வீட்டிற்கு வெளியிலே குளிரிலே நடுங்கிக் கொண்டு ஒரு பிச்சைக்காரர், அம்மா ரொம்ப குளிராக இருக்கிறது, ஏதாவது பழைய துணி போர்வை இருந்தால் கொடுத்து உதவி செய்யுங்கள் என்று கேட்கிறார். கோபம் கொண்ட அந்த அம்மா விரட்டி அடிக்கிறார். நான் இயேசுவுக்காக காத்திருக்கிறேன், நீ என்னை வந்து தொந்தரவு செய்கிறாயா, போங்கள் என்று துரத்தி விடுகிறார். கதவை சாத்து விட்டு உள்ளே செல்கிறார். மீண்டுமாக ஒரு 10 மணி இருக்கும். கதவு தட்டும் சத்தம். ஆசையோடு ஆவலோடு ஓடி வந்து கதவை திறக்கிறாள். அங்கே அப்போதுதான் கதவுக்கு வெளியிலே இன்னொருவர் நிற்கிறார் தட்டோடு. அம்மா, காலை உணவு ஏதாவது மிச்சம் மீதி இருந்தால் கொடுங்கம்மா, சாப்பிட்டு விட்டு போகிறேன் என்று சொல்கிறார். அப்போது அவருக்கு இன்னும் கோபம் அதிகமாகி விரட்டி துரத்தி அடிக்கிறார். கடுப்பாகி வீட்டிற்குள்ளே சென்றவர், கதவை சாத்து விட்டு உள்ளே சென்றவர் கவலையோடு இருக்கிறார். 3 மணி இருக்கும். மதியம் 3 மணி இருக்கும். கதவு தட்டும் சத்தம். ஆசையோடு ஓடி வருகிறார். இப்பொழுது வந்திருப்பார் என்று ஆசையோடு ஆவலோடு வருகிறார். கதவை திறந்து பார்க்கிற போது ஒருவர் அடிப்பட்டவராக, உடலிலிருந்து ரத்தம் சொட்டுபவராக, வலி தாங்க முடியாமல் துடித்து, அம்மா மருத்துவம் முதலுதவி ஏதாவது செய்து கொடுங்கள் அம்மா என்று கேட்கிறார். இதை பார்த்தவுடன் அந்த அம்மாவுக்கு அவ்வளவு கோபம், எரிச்சல். கடுப்பாகி அந்த மனிதரை திட்டி துரத்தி விடுகிறார். உங்களுக்கு வேற வேலையே இல்லையா என்று சத்தம் போட்டு விட்டு கதவை சாத்து விட்டு சென்று கவலையோடு முடங்கி போய் விடுகிறார். தூங்கி போய் விடுகிறார். இரவு இயேசு மீண்டும் கனவில் வந்து பேசுகிறார். அம்மா, 3 முறை வந்தேன், என்னை கண்டுகொள்ளவே இல்லையே, ஏசப்பா நீங்கள் தானா என்று அப்பொழுதுதான் கேள்வி கேட்கிறார். அப்போது அந்த பெண்மணி நினைத்த ஆண்டவருடைய வார்த்தை, சின்னம் சிறிய சகோதர சகோதரிகளுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள், சின்னம் சிறிய சகோதர சகோதரிகளுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று அந்த வாக்குத்தத்தத்தை அந்த பெண்மணி நினைத்து பார்க்கிறார். தவறிவிட்டேன் என்று மனம் வருந்துகிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே மத்தேயு நற்செய்தியாளர் ஒரு அற்புதமான ஆண்டவர் போதித்த, இறுதியாக போதித்த அந்த இறையாட்சி உவமையை பற்றி தெள்ளத் தெளிவாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் எடுத்து காட்டுகிறார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் செய்கிற செயல்களுக்கு ஏற்ற பாராட்டுகளை, பரிசுகளை கொடுப்பதாகவும், நிலை வாழ்வை அதற்கு நீங்கள் உரிமையாக்கிக் கொள்வதாகவும், நீங்கள் அதை செய்ய தவறுகிற போது இறையாட்சிக்குரிய நெறிமுறைகளை, வழிமுறைகளை கடைபிடிக்காத போது தண்டனை தீர்ப்பையும் நீங்கள் பெறுவீர்கள் என்பதையும் அற்புதமாக சுட்டி காட்டுகிறார். ஆண்டவருடைய போதனை, இயேசுனுடைய போதனை மிக தெள்ளத் தெளிவாக நமக்கு உணர்த்துகிறது. அவரை நம்பி நாம் வாழ வேண்டும், அவருடைய போதனையை நாம் ஏற்று வாழ வேண்டும், அந்த போதனையிலே போதிக்கப்படுகிற செய்தியை நாம் வாழ்வாக்க வேண்டும். அப்படி வாழ்வாக்குகிற போதுதான் நாம் ஆண்டவருடைய மக்களாக, அவருடைய குழந்தைகளாக நாம் வாழ முடியும். இவ்விடத்திலே ஒரு கேள்வி வருகிறது. யார் விண்ணகத்திற்கு உரியவர்கள், அல்லது விண்ணகத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் என்னென்ன தகுதிகள் இருக்க வேண்டும் என்பதையும் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு உணர்த்துகின்ற இன்னொரு செய்தி. ஆடையின்றி இருந்தேன், ஆடை அணிவித்தீர்கள், பசியோடு இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள், அந்நியராக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள்,
நோயுற்று இருந்தேன், எனக்கு மறுத்து உதவி செய்து உதவினீர்கள். சிறையில் அடைக்கப்பட்டு கிடந்தேன், என்னை பார்க்க வந்து ஆறுதல் சொன்னீர்கள். இப்படியாக செய்கிறவர்களே விண்ணகத்திற்கு செல்லக்கூடிய தகுதியை பெறுபவர்களாக இருப்பார்கள். பாருங்கள், ஒரு அற்புதமான ஒரு உண்மை சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆன்மீகவாதியான குன்றக்குடி பொன்னம்பலம் அடிகளார் ஒரு அற்புதமான ஒரு மனிதர். இவரை நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆன்மீக பணியோடு சமூக பணியும் செய்து கொண்டிருந்தார். 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி நம்முடைய தமிழக கடலோர பகுதியிலே சுனாமி தாக்கி பலாயிரக்கணக்கான மக்கள் மாண்டு போனார்கள். குவியல் குவியலாக அந்த இறந்தவர்களுடைய அந்த சடலம் அங்கே குவிக்கப்பட்டது. வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம் இந்த பகுதியிலே 48 மணி நேரத்திற்குள்ளே அநேக தொண்டு நிறுவனத்தார் வந்து உதவி செய்வதற்கு வந்திருந்தார்கள். அந்த உதவிக்காக வந்தவரில் இவரும் ஒருவர். என்ன ஆச்சரியம் என்று பார்க்கிறீர்களா? ஒரு ஆன்மீகவாதி, இவரை போல ஒரு ஆன்மீகவாதி இறந்தவருடைய இல்லத்திற்கு போகக்கூடாது, செல்ல மாட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால், இவருடைய தாய் இறந்தபோது கூட இவருடைய இல்லத்திற்கு செல்லவில்லையாம். இதை பார்த்த தொலைக்காட்சி நிறுவனர்கள் பேட்டி எடுக்க வருகிறார்கள். எப்படி ஐயா இப்படி உங்களால் முடிந்தது என்று கேட்கிற போது அவர் சொன்ன, அந்த ஆன்மீகவாதி சொன்ன வார்த்தை இதுதான்: மக்களுக்கு சேவை செய்வதெல்லாம் கடவுளுக்கே பணி செய்வதற்கு சமம். இதிலே மரபுகளை நாம் வைத்து மறுக்கிறோம் என்றால் அது முறையும் அல்ல, சரியும் அல்ல. ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தவக்காலத்திலே நாம் அடியெடுத்து பயணிக்கிற இந்த அற்புதமான காலத்திலே நாம் இறைவனுக்கு பணி செய்கிறோம் என்ற ஆன்மீக வாழ்வை, இந்த ஜெபம் செய்வது, தவம் செய்வது, தர்மம் செய்கிற இந்த காரியத்தில் ஈடுபடுகிற போது நம்முடைய வாழ்வு, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு சமூக பணிகளையும் செய்ய வேண்டும். சமூக பணிகளை பிறருக்கு நாம் உதவி செய்கிற போது, ஆபத்தில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்கிற போது, நம்முடைய வலகரம் கொடுத்து நாம் உதவி காட்டுகிற போது, நம்முடைய நற்செயல்களை புரிகிற போது, நம் அருகில் இருப்பவர்கள் அண்டை வீட்டாருக்கு நாம் உதவி செய்கிற போது இறைவனுக்கே செய்வதற்கு சமம். அப்படியான ஒரு வாழ்வை நாம் வாழ்ந்து காட்டுகிற போது நீங்களும் நானும், ஏன் இந்த தொலைக்காட்சியிலே, மாதா தொலைக்காட்சியிலே இந்த அற்புதமான அந்த கல்வாரி பலியிலே பங்கெடுக்கிற ஒவ்வொருவரும் விண்ணகத்திற்கு உரியவர்கள், விண்ணகத்திலே இடம் பிடிக்க தகுதி உடையவர்கள் என்பதை இந்த நற்செய்தி வாசகம், ஆண்டவர் இயேசுனுடைய இந்த போதனை நமக்கு தெள்ளத் தெளிவாக எடுத்து காட்டியிருக்கிறது. இறையாட்சியினுடைய மைய கொள்கையே மனித நேயம்தான். மனித நேயத்தை நாம் கடைபிடித்து ஆண்டவருடைய போதனையை நாம் வாழ்வாக்குகிற போதுதான் விண்ணக வீட்டிலே நாம் இடம் கிடைக்கும். இறுதி நாளிலே தீர்ப்பிடுகிற போது வலப்பக்கமும் இடப்பக்கமும் இடம் அமர்வது யாராக இருக்க முடியும்? நன்மை செய்து நிலை வாழ்வையும் விண்ணக வீட்டையும் நாம் பெற்றுக்கொள்வோம். தீமை செய்கிறோம் என்றால் மனவருந்தி மன்னிப்பு வேண்டி இந்த தவக்காலம் ஒரு உரிய காலமாக நமக்கு அமையும் என்பதை உணர்ந்து தொடரும் திருப்பலியிலே நம்மை நாமே தகுதியாக்கும் பொருட்டு முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இயேசு ஆண்டவர் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமீன். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரை நம்பி நம் வாழ்வை இறையாட்சிக்குரிய ஒரு வாழ்வாக விண்ணக வீட்டிலே நம் ஒவ்வொருடைய பெயரும் எழுதப்பட வேண்டும் என்பதற்காக நம் அடிமனதில் இருக்கிற தேவைகளையும் விருப்பங்களையும் விண்ணப்பங்களாக பக்தியான உள்ளத்தோடு இந்நேரத்திலே எடுத்துச் சொல்லி ஜெபிப்போம். இரக்கத்தின் நிறைவா, எங்கள் திரு அவையின் தலைவர்களுக்காக வேண்டுகின்றோம். எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவிகள் மற்றும் பொது நிலையினர் தங்கள் அழைப்பினை ஏற்று தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியை திறம்பட செய்ய அருளினை பொழிந்து உமது தூய ஆவி அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பரிவுள்ள தந்தையே இறைவா,
எம் நாட்டு தலைவர்களுக்காக வேண்டுகிறோம். மத சுதந்திரம் மதித்து மக்கள் அனைவரும் ஒற்றுமையோடும் சமாதானத்தோடும் வாழ வழிவகுக்க வேண்டுமென்றும் அவர்களுக்கு தேவையான ஆற்றலையும் கிருபையையும் கொடுத்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை வழிநடத்தும் நல்ல ஆயனே எம் இறைவா, எம் இறை மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். எங்கள் குடும்பங்களில் அன்பும் அமைதியும் பொழிந்து எம்மில் ஒற்றுமை வளர்த்து நாங்கள் செய்யும் தொழிலை நிறைவாக ஆசிர்வதித்து உம் துணையில் நாங்கள் எந்நாளும் வளர உதவி செய்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, அன்பான பள்ளி மாணவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். பொது தேர்வு எழுதியிருக்கின்ற 10ஆம் 11ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களை அவர்களது அச்சம் உணர்வை போக்கி நல்ல அறிவையும் ஞானத்தையும் தந்து தேர்வுகளை நல்ல முறையில் எழுதவும் நல்ல மதிப்பெண்களை பெற்றிடவும் உதவி செய்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் ஊற்றே இறைவா, படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்னும் உம் வாக்கிற்கேற்ப நற்செய்தி பணியாற்றும் மாதா தொலைக்காட்சி மற்றும் அதன் பொறுப்பாளர்களான ஆயர் அருட்பணியாளர்கள் பணிபுரியும் ஊழியர்களுக்காகவும் தொலைக்காட்சியின் நேயர்களுக்காகவும் உம்மை மன்றாடுகின்றோம். உம் மக்கள் அனைவரின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இறையாட்சி மலரவும் அதன் மூலம் அவர்களது வாழ்வு செழிக்கவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் மௌனமாக சில வினாடிகள் ஜெபிப்போம். எங்களை ஆட்கொண்டு அன்பு செய்து கரம்பிடித்து வழிநடத்துகிற எங்கள் பரலோக பிதாவே, உம் மக்களாகி நாங்கள் மனமோந்தும் திருவடியிலே எடுத்துச் சொல்லி ஜெபித்திருக்கிற விண்ணப்பங்களை நேரெடுத்து பார்த்து உம் திருமகன் வழியாக எங்களை வழிநடத்தவும் இறையாட்சியினுடைய போதனைகளை, நற்செயல்களை, நெறிமுறைகளை, வழிமுறைகளை நாங்கள் ஒவ்வொருவரும் கடைபிடித்து உமக்குகந்த மக்களாக விண்ணக வீற்றுக்கு நாங்கள் உரிமையாளர்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து வாழ தேவையான அருளையும் வரங்களையும் தந்து காத்து வழிநடத்த வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்தறிஞ்சு மன்றாடுகிறோம். ஆமென். இதயத்தின் அன்பிற்கீடாக
கல்வாரி மலையில் இறந்தாயோ இதை நான் தருவேன் இறைவா. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லா வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலின்றி இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பான ஆண்டவரே, எங்கள் இறை பற்றின் காணிக்கு உமக்கு ஏற்றதாயிருப்பதாக. முத ஆற்றலால் இது எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி எங்களுக்கு முத இரக்கமுள்ள மன்னிப்பையும் அன்பையும் பெற்று தருவதாக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடம் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாய் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லா வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளைய விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் முது பேரருளால் முது நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருட்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றீர். அதனால் பக்தி உள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மேன்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிரளிக்கும் அறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை நிறைவாக பெற செய்கின்றீர். ஆகவே வானதுதர் முதன்மை வானதுதரோடு அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் முதுமாட்சி புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்திரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அருட்செல்வர் ஆயப்பன், ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவையை அன்பில் நிறைவு பெறச் செய்திரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றிரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான எம் பங்கின் பாதுகாவலி இடைவிடா சகாயத்தாய் அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மூக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை வேண்டுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்படியால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும்
தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுணரல உம்மை மன்றாடுகின்றோம். முதிய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பரா இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திருஆவியின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அன்பையும் தந்தள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறவர். இவருடைய விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே இல்லத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இறைவா இதோ வருகின்றோம், உம் திருவுள்ளம் நிறைவேற்ற.
ஜெபிப்போமாக. அன்பான ஆண்டவரே, உமது அருள் அடையாளத்தை பெற்றுக் கொண்டதால் எங்கள் மனதுக்கும் உடலுக்குமான உதவியை கண்டுணர நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மனதிலும் உடலிலும் மீட்பு அடைந்து விண்ணக உதவியின் முழுமையால் மாட்சி அடைவோமாக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடம் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லா வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆஸ்வதிப்பாராக. தவக்காலம் தயாரிப்பின் காலமாக அமைந்து விண்ணக வாழ்வை நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறியது. பதமுனை சேர்ப்பாய், நிதம் துணை சேர்ப்பாயே. இடைவிடா சகாய மாதா, இணையில்லா தேவ மாதா, பகவினை தீர்ப்பாய், பதமுனை சேர்ப்பாய், நிதம் துணை சேர்ப்பாயே. அன்னை தீராத துயர் தன்னை தீர்த்திடுவாள். ஆராத மன பொன்னை ஆற்றிடுவாள். அன்னை தீராத துயர் தன்னை தீர்த்திடுவாள். மாறாத கொடுமை, நீங்காத வறுமை, தானாக என்றுமே மாற்றிடுவாள். வினை தீர்ப்பாள், பதமுனை